ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நானல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பூரண கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அரை கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சு இப்போ அரைச்சிட்ருக்கோம். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அரைச்ச மாவை நீங்கள் இந்த மாதிரி வெள்ளை துணியில் நல்லா இறுக்கமாக கட்டி வச்சுருங்க. அப்போ தான் அந்த தண்ணி உறிஞ்சாதான் மாவு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவை நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சமமாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பூரணம் எடுத்துக்கோங்க, நல்லா சென்டராக வச்சுக்கோங்க பூரணத்தை. அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ இந்த கொழுக்கட்டையை அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டையோட பூரணம். தேங்காய், இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்னா தேங்காய், அதுக்கப்புறம் மண்டை வெல்லம், கடலை மாவு, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு கிடையாது, கடலைப்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் மண்டை வெல்லம், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூரணம் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வேணால் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வந்துடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.